உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 14 வயது சிறுமியை ஒரு 61 வயது முதியவர் சீரழித்து விட்டார். அது குறித்து பேச இருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி கடந்த 6/11/2025 அன்று பள்ளியிலேயே மயங்கி விழுந்து விட்டார். உடனே அவரை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றார்கள். மருத்துவமனையில் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். அந்த பெண் 3 மாதம் கர்ப்பமாக இருந்தாள். 9ஆம் வகுப்பு படிக்கிற 14 வயது சிறுமி கர்ப்பமாக இருக்கிறாள் என்கிற செய்தியை கேட்டு அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார்கள். அந்த பெண்ணிடம் இதற்கு யார் காரணம் என்று விசாரித்த போது தங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற விஜயன் என்கிற 61 வயது முதியவர் தான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்கள். இந்த விஜயன் என்கிற இந்த 61 வயது முதியவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய மனைவி சித்ராவை அடித்து விரட்டிவிட்டார். அதன் பிறகு மேரி என்கிற ஒரு திருமணமான ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு சென்னைக்கு ஓடி வந்திருக்கிறார். வந்து சென்னையில் அந்த பெண்ணோடு கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கிறார். இவர் கொடுத்த பாலியல் துன்புறுத்தல்களில் அந்த பெண் பயந்து நடுங்கி அந்த மேரியும் இவரை விட்டு ஊருக்கு ஓடிவிட்டார். இந்த சூழ்நிலையில் சென்னையிலிருந்து திருமயத்துக்கு வந்து தன்னுடைய மகள் வீட்டில் அவர் தங்கி இருந்திருக்கார். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் இந்த பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுமியினுடைய வீடு. இந்த விஜயனுடைய பேத்தியும் அந்த 14 வயது சிறுமியும் ஒரு வகுப்பு தோழிகள். ஆகவே இந்த வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்கு போவாங்க, அங்கிருந்து இங்கே வருவாங்க. இப்படி அந்த 14 வயது சிறுமி வந்தபோது ஒரு முறை வீட்டில் யாரும் இல்லாத ஒரு சூழலை பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணுக்கு ஒரு மயக்க மிட்டாயை கொடுத்து அந்த பெண்ணை சீரழித்திருக்கிறார். அதன் பிறகு அந்த பெண்ணை அழைத்து இதை நீ வெளியில் சொன்ன அப்படின்னு சொன்னால் அந்த அவமானம் தாங்கிக்க முடியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உன் அப்பா அம்மா எல்லாரும் தற்கொலை பண்ணிக்குவாங்க, அதனால் இதை நீ வெளியில் சொல்லாத அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அந்த பெண்ணை அழைத்து இதுபோல் கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுப்பது, மிரட்டி திரும்ப திரும்ப பாலியல் துன்புறுத்தலை அந்த வயசான கிழவர் செய்திருக்கிறார். இதுதான் அந்த பெண்ணு காவல் நிலையத்தில் சொல்லியிருக்கார். பல முறை நான் முடியாது என்று சொன்னாலும் என்னை மிரட்டி வர வைத்து எனக்கு மிட்டாய் கொடுத்து இதுபோல் தொடர்ச்சியாக என்னை தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இந்த செய்தியை காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் மேலே போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இந்த செய்தியை அறிந்ததும் இந்த பெண் குழந்தையினுடைய தகப்பனார் என்ன செய்கிறாரு, அந்த வீட்டில் போய் அந்த ஆளை பிடிச்சி கோபத்தில் ஆத்திரத்தில் அடித்து விடுகிறார். அப்போ இந்த நேரத்தில் காவல்துறைக்கு வழக்கு போய்விட்டது. போக்சோ சட்டம் தன் மீது பாயும் என்றதும் அந்த விஜயன் தலைமறைவு ஆகிவிட்டார். இது காவல்துறை சொல்லுகிற ஒரு வெர்ஷன். ஆனால் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகியும் காவல்துறை அந்த விஜயனுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டு. குற்றவாளியை 24 மணி நேரத்தில் கைது செய்யணும், அதுதான் போக்சோ சட்டத்தின் விதி. ஆனால் 40 நாட்கள் ஆகியும் அவங்க கைது செய்யலை. அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு வருது. வந்ததுக்கு அப்புறமா இந்த காவல்துறையினர் என்ன செய்கிறாங்க, இந்த விசாரணை அதிகாரி என்ன செய்கிறாருன்னா வீட்டில் போய் கதவை சாத்திக்கிட்டு அந்த பொண்ணை தனியாக உட்கார வச்சு மிரட்டுறார்.
நீ வந்து இது குறித்து யார்கிட்டையும் பேசக்கூடாது, இது குறித்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார் கேட்டாலும் நாங்கள் சொல்கிறது மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வெர்ஷனை வந்து காவல்துறையினர் செட் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி 100 நாள் வேலை தளத்தில் இது பேசு பொருளாக எல்லாரும் பேசுகிற போது மாதர் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு இது தெரிய வருது. ஆகவே அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் மதிப்புக்குரிய தோழர் சுசிலா அவர்களுடைய கவனத்துக்கு இது போனதும் அவங்க பதறி துடிச்சிடுறாங்க. ஒரு 16 வயது சிறுமியை ஒரு 61 வயது கிழவன் இப்படி சீரழித்து சின்னாபின்னம் பண்ணியிருக்கான். இப்படி ஒரு கொடூரத்தை அவன் செய்திருக்கிறான். அவன் மீது காவல்துறை 40 நாட்களாக்கி நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறையை அணுகி அவங்க போய் விவரம் கேட்டிருக்காங்க. இந்த விவரம் அனைத்திந்திய மாதர் சங்கம் வந்து கேட்குது அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையினர் உடனே என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போய் அந்த வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் மிரட்டியிருக்காங்க. அனைத்திந்திய மாதர் சங்கத்துக்கிட்ட யார் போனது, நாங்கள் தான் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, நாங்கள் தான் கைது செய்கிறோம்னு சொல்கிறோம்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் மாதர் சங்கத்திட்ட போனீங்க அப்படின்னு அவங்க போய் மிரட்டியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் மாதர் சங்கம் அதில் தலையிட்டு காவல்துறையை கண்டித்து குற்றவாளியை உடனே கைது செய்யணும், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அப்பாவி சிறுமிக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி 11/12/2025 அன்னைக்கு அனைத்திந்திய மாதர் சங்கத்தின் மாநில தலைவி மதிப்புக்குரிய தோழர் பொன்னுத்தாயி அவர்களினுடைய தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை காவல்துறைக்கு எதிராக நடத்தி. காவல்துறை ஏன் இந்த வழக்கை முறையாக விசாரித்து போக்சோ சட்டத்தில் அந்த முதியவரை கைது செய்யவில்லை என்கிற கேள்வி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. இவங்க போய் காவல்துறையினர் போய் அந்த குழந்தைய மிரட்டினதில் அந்த குழந்தை பயந்து மன அழுத்தத்துக்கு உட்பட்டு அதுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, காய்ச்சல் வந்துருச்சு அதுக்கு பயத்தில். அப்போது அது ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, உடலால் துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண்ணு, ஒரு பச்சிளம் குழந்தை, அது மருத்துவமனையில் போய் பல்வேறு உடல் உபதைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு ஓயாமல் போய் வீட்டில் வச்சு அவங்கள எல்லாரையும் நீங்கள் மிரட்டுறீங்க, அந்த பொண்ணை தனியாக உட்கார வச்சு அதை வந்து மிரட்டுறீங்க, இப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவோம்னு சொன்னால் இதுதான் காவல்துறை செய்கிற வேலையா, இதுதான் ஒரு விசாரணை அதிகாரி செய்கிற வேலையா என்று மாதர் சங்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏன் அந்த குற்றவாளியை கைது செய்யலை அப்படின்னு கேட்டபோது அவங்க தவறை தூக்கி அந்த பொண்ணோட அப்பா மேலே போடுறாங்க. வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்னாடியே இவர் போய் அந்த வீட்டில் அந்த விஜயனை வந்து நீங்கள் போய் அடிச்சிட்டார் இவர், அதனால் விஜயன் பயந்து தலைமறைவு ஆயிட்டாரு, எங்களால் அதனால் கண்டுபிடிக்க முடியல, அவருடைய வேற போட்டே எங்களுக்கு தெரியலை அப்படின்னு திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் காவலர்கள் அதாவது விசாரணை அதிகாரி சொல்லியிருக்காங்க. 2023 விஜயன்கிட்ட ஃபோன் கிடையாது, அவருக்கு தனிப்பட்ட நம்பரும் கிடையாது, அதனால் அவரை எங்களால் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல. அவங்க அப்பா வீட்டில் போய் விஜயனை அடிக்காமல் இருந்திருந்தா அந்த ஆள் வீட்டிலேயே இருந்திருப்பான், நாங்கள் ஈஸியாக கைது செஞ்சுருப்போம் அப்படிங்கிறது மாதிரி போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. விஜயன் அவருடைய மகள் வீட்டில் தான் வந்து தங்கி இருந்திருக்கார். இப்போ அவருடைய மகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அவரை நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை, இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை அவர் வந்து செய்திருக்கார் அப்படின்னு சொன்னால் சட்டம் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மகள் அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சில கைடன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுத்ததாகவும், இந்த காவல்துறையினர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெண்ணினுடைய தகப்பனை நீ வா போய் நம்ம தேடிட்டு வருவோம்னு சொல்லி அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இங்கே சென்னைக்கு வர்றது, அம்பாசமுத்திரத்துக்கு போகிறது, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அங்கெல்லாம் போக வந்து முயற்சி பண்ணுறாங்க. இதனால் வந்து அவர் பாவம் வந்து ஒரு கூலி விவசாயி, அவருக்கு கடும் மன உளைச்சலும் பாதிப்பும் அவருக்கு ஏற்படுது, மற்றவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அவமானமும் அவருக்கு வந்து ஏற்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, போலீஸ் தரப்பில் வந்து டிஎஸ்பி வந்து ஒரு குழு அமைச்சிருக்கார், இவரை வந்து பிடிக்கிறதுக்கான ஒரு குழு. அதே மாதிரி எஸ்பி கிரைம் பிரான்ச்சில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அப்போ 2 குழு அமைச்சு இவரை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இதுக்கு நடுவில் அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெண்ணை கொண்டுட்டு போய் இழுப்பூர் நீதிமன்றத்தில் நீதியரசருக்கு முன்னாடி நிறுத்தியிருக்காங்க.
நீதியரசர் தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணை அழைத்து அந்த குழந்தையிடம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். இதை கேள்விப்பட்ட உடனே அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து போய் நீங்கள் என்ன நீதிமன்றத்துக்கு ஏன் போனீங்க, எங்ககிட்ட சொன்னது ஒன்றா இருக்குது, நீதிமன்றத்தில் சொன்னது ஒன்றா இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி போய் அந்த பெண்ணையும் இந்த பெண் வீட்டாரையும் மிரட்டியிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டால், காவல்துறையினர் இந்த விஜயன் என்கிற அந்த குற்றவாளியை கைது செய்ய மறுக்கிறார்களோ என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன காரணம்னா, இவங்க எப்போ பார்த்தாலும் போய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறுமியை மேலும் மேலும் குற்ற உணர்வுக்கு உள்ளாக்குறதும், மேலும் மேலும் அவங்க அப்பா அம்மாவே போய் இவங்க மிரட்டுறதும் நமக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாநில காவல்துறை எவ்வளவு தூரம் அவங்க ஒரு செயலற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்ம ஏதாவது பொது வெளிகளில் இணையதளங்களில் பேசினா அதை அவங்கள கைது செஞ்சுட்டு போய் கண்ணை கட்டி வச்சு அடிக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகளை பார்த்து நம்ம கேட்குறோம். ஒரு சிறுமி இவ்வளவு மோசமாக ஒரு வயதான ஒருத்தனால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் அவனை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 40 நாள் தேவைப்படுது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? யோசிங்க பார்ப்போம். இந்த மாநில அரசு மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிற இந்த காவல்துறை இப்படியா செயல்படும்? யோசிச்சு பாருங்க. அந்த பெண்ணுக்கு அந்த விஜயனுடைய மகள் இருக்கா, அவருடைய உறவினர்கள்லாம் இருக்காங்க, அவருடைய வேற அபவுட் என்ன அப்படிங்கிறது அவருடைய மகளுக்கு தெரியாதா, அவருடைய மகனுக்கு தெரியாதா, அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியாதா, எங்கே போவார் அவர் அப்படிங்கிறது தெரியாதா? நான் கேட்குறேன். 40 நாளாக ஒரு குற்றவாளியை நீங்கள் தேடுவீங்க. தமிழகம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக திமுக அரசு மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கோபம் புட்டுக்கிட்டு வருது. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? ஒவ்வொரு நாளும் பெண் பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டே இருக்காங்க. சட்டம் முறையான தண்டனையை இந்த பாலியல் குற்றங்களுக்கு கொடுத்திருந்தால் இப்படி நடக்குமா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தன் செய்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு முறையான தண்டனை கொடுக்கப்பட்டால், அதே போல தமிழ்நாட்டில் இந்த ஒருத்தன் ஒரு தெய்வ செயல்னு ஒருத்தன் திமுக காரன் அவன் செய்த அந்த பாலியல் குற்றத்துக்கு அவன் கைது செய்து அவனை முறையான தண்டனைக்கு உட்படுத்தி இருந்தா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்கள், பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் குற்றத்துக்கு அந்த மந்திரி பையன் இவன் பெரிய ஆளு பையன்லாம் எவனையும் தப்பிக்க விடாம அத்தனை பேருக்கும் முறையான தண்டனை பெற்று கொடுக்கப்பட்டிருந்தால் தொடர்ச்சியாக இது போன்ற பாலியல் குற்றங்கள் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. பாலியல் குற்றம் புரிகிறவன் யாரா இருந்தா என்ன? அதுவும் ஒரு 14 வயது சிறுமி, 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமியை ஒருத்தன் இப்படி சீரழிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அவனெல்லாம் உயிரோட விடலாமா? யோசிங்க. 61 வயசுல ஒருத்தனுக்கு அறிவு இல்லாம இருந்திருக்கும். சொல்லுங்க. இப்படியான ஒரு காம கொடூரனை, பச்சிலம் குழந்தையை சீரழித்தவனை நம்ம விடலாமா? இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தன் இந்த ஹாசினிங்கிற ஒரு சின்ன 12 வயசு பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு எங்கே அந்த புள்ள போய் நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருமோன்னு சொல்லி அதை கொலை செஞ்சு நெருப்பு வச்சு கொளுத்துன ஒருத்தனை உச்சநீதிமன்றம் முறையான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி வெளியில் விட்டுருக்கு. அப்புறம் எப்படிங்க பயம் வரும்? சொல்லுங்க பாப்போம். அவனெல்லாம் இந்த பூமியில் வாழ்றதுக்கு தகுதியற்றவன். பச்சிலம் பிள்ளைய பாலியல் நோக்கத்தோட ஒருத்தன் பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னா அவனை உயிரோடு விடலாமா? இதுதான் இந்த நாட்டின் நீதியா? சமீபத்தில் நான் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு குற்றவாளி கூண்டில் நிறுத்தினாலும் சட்டம் முறையாக அவர்களை தண்டிப்பதில்லை. பல காரணங்களால் தண்டிக்கிறது இல்லை. அவன் அரசியல் பின்புலம், அவனுடைய பணம், இப்படி பல விஷயங்கள் மூலமாக நாங்கள் தான் தேடி அலைகிறோம், ஓடுறோம், ராத்திரி பகலாக தூங்காமல் அந்த குற்றவாளியை கைது செய்யணும்னு உழைக்கிறோமே ஒழிய குற்றவாளிகளுக்கான முறையான தண்டனையை நீதிமன்றங்கள் கொடுப்பதில்லை. அதனால தான் குற்றங்கள் பெருகுது அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொன்னார். அது எவ்வளவு பெரிய நியாயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் காவல்துறையினர் குற்றவாளிகளை முறையாக கைது செய்கிறது இல்லை,
இன்னொரு பக்கம் முறையாக கைது செய்து கொண்டுட்டு போனாலும் நீதிமன்றங்கள் முறையான தண்டனை கொடுப்பதில்லை. அப்புறம் எப்படி குற்றம் குறையும் சொல்லுங்க? ஆகவே பச்சிளம் பிள்ளைகளை பாலியல் நோக்கத்தோட பார்க்கிற எவனா இருந்தாலும் அவன் மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படும். அவன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவன். அவர்களை சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தப்பிக்க விடுறதற்கு பாருங்க, அது பெரும் குற்றம். அதனாலதான் தொடர்ச்சியா இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தின் காவலர்களுக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைய இந்த மாதிரி ஒரு காம கொடூரன், ஒரு 61 வயசு கிழவன் அப்படி செஞ்சிருந்தா நீங்க இப்படித்தான் அலட்சியமா இருப்பீங்களா? இப்படித்தான் நீங்க மெத்தனமா இருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த 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 பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் அந்த அந்த பெண் பிள்ளையை நீங்கள் குத்தி காட்டுறது, அந்த பெண்ணோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு நீங்கள் வேற ஸ்கூலில் போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் அரசு பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அதற்கான தகுதி கிடையாது. படிக்கிற பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒருத்தன் ஏமாற்றி இந்த மாதிரி செஞ்சிட்டான், அதை நீங்கள் அனுசரணையாக இருக்கணும். ஒரு தாய் போல் அந்த பிள்ளையை நீங்கள் காக்கணும். அந்த பிள்ளையை நீங்கள் பொது வெளியில் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்துவது அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த பெண்ணை டிசி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு? அது அரசு கல்வி நிறுவனம், அங்கே தான் அந்த பெண் படிப்பா. நீங்கள் தான் அந்த பெண்ணுக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை, ஒரு 14 வயது சிறுமி, அந்த சிறுமியை உளவியல் சிக்கலுக்கு உள்ளாக்குகிற திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிற காவலர்கள், குறிப்பாக விசாரணை அதிகாரி யாரோ அவரும், அதே மாதிரி அது படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் அந்த பிள்ளையை ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க. இது ரொம்ப பெரிய குற்றம். ஒரு காம கொடூரனால சீரழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 குழந்தைக்கு இவங்கெல்லாம் ஆறுதலாக இருக்கணுமா? அந்த குழந்தைய திரும்ப திரும்ப உளவியல் சிக்கலுக்குள்ள தள்ளணுமா? யோசிங்க. ஒரு பள்ளியின் ஹெட்மாஸ்டர், அதுவும் ஒரு பெண்ணு, அந்த குழந்தைக்கு ஒரு தாய் போல அந்த குழந்தைய நீ பேணணுமா இல்லையா? யோசிங்க. ஆகவே மாநில அரசு இவர்களெல்லாம் குற்றவாளிகளாக கருதி இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இவங்க இந்த மாதிரி செய்கிறதுனால தான், இரக்கமற்று நடந்துக்கிறதுனால தான் சமூகத்தில் மிக மோசமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு பிள்ளை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னு சொன்னால், அதை பள்ளிக்கூடத்தில் மற்ற மாணவர்களுக்கு தெரியாமல் காதும் வச்சது மாதிரி அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி அதை அன்பா வழிநடத்தணுமா? அவளை குற்றவாளியாக நீங்கள் மாற்றணுமா? நீ டிசி வாங்கிட்டு வேற பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொன்னால் அது அரசு பள்ளி தானே, நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர் தானே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு? நல்லா யோசிங்க. அதனால் நான் மாநில அரசையும் காவல்துறை தலைவரையும் நான் வேண்டுகிறேன், இது போன்ற குற்றம் புரிவர்கள் மீது நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.